சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EV.K.S. இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். வேண்டும் என்று சொன்னால் அது டாக்டர் அம்பேத்கரால் தான் முடியும் என்ற காரணத்தால் காங்கிரஸோடு சில வேறுபாடுகள் அம்பேத்கருக்கு இருந்தாலும் கூட அந்த வேறுபாடுகளை மறக்காமல், அந்த வேறுபாடுகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் ஒட்டுமொத்த நாட்டு மக்களினுடைய நலனில் அக்கறை கொண்ட நேரு அவர்கள் அம்பேத்கரை தேர்ந்தெடுத்தார். அம்பேத்கர் அவர்களும் மிகச்சிறந்த ஒரு அரசியல் சட்ட அமைப்பை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். சமீப காலங்களில் பிஜேபியும் அம்பேத்கரை குறித்து பேசுறத பார்க்கிறோம். அம்பேத்கருடைய உண்மையான நோக்கங்களை உணர்ந்து பிஜேபி செயல்படுறாங்க. உண்மையான அம்பேத்கருடைய கொள்கைகளை உணர்ந்து பிஜேபி பேசுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்படியாவது மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரு நீண்ட பட்டியலை மோடி அவர்கள் எலெக்ஷன் முன்பு வைத்திருந்தார், இப்போது வைத்திருக்கின்றார். அந்த பட்டியலில் தாழ்த்தப்பட்ட மக்களை, ஏழை மக்களை கவர வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கரை புகழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்கள் இன்றைக்கு ஏமாற்றுகின்ற பேர்வழிகளாக அமெரிக்கா மன்னிக்க வேண்டும் அம்பேத்கரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அம்பேத்கருடைய மதச்சார்பின்மை கொள்கையை குழி தோண்டி புதைக்கின்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் இந்த அரங்கத்தில் அம்பேத்கருக்கு நாம் அஞ்சலி செலுத்துகின்ற வேளையில் அரசியலை பற்றி அதிகம் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன். புதிய தலைமுறை தினந்தோறும் நான் விடியும் போது, கண்முடிக்கும் போது பார்க்குகின்ற முதல் நபர் என்னுடைய மனைவி கூட கிடையாது, புதிய தலைமுறையினுடைய நிருபர் தான். பெரிய பைட்டா வச்சுங்க.